வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், நல்லா நியூட்ரிஷன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நோ சொல்லாமல் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான டின்னர் ரெசிபி செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபி செய்யக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் ஒரு 4 ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு, சின்ன பூண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூட தக்காளி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு சேர்க்கும்போது அந்த மேலில் இருக்கிற தோலை எடுத்துருங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. தோலை எடுத்துகிட்டு சேர்த்தா தான் நம்ம மறுபடியும் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு செஞ்சு ஊட்டும்போது அது வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். அதே மாதிரி இது கூட கொஞ்சம் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கேரட்டும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அவலை நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம அந்த கேரட்டு அந்த தக்காளி கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், இதெல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு. சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சால்ட் ஆப்ஷனல், உங்கள் டாக்டர் சேர்த்துக்க சொன்னால் மட்டும் 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வெந்து வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சுட்டா போதும். நமக்கு கார்லிக் டொமேட்டோ போகா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க வயிறு நிறையவும் சாப்பிடுவாங்க, நைட்டு நிம்மதியாகவும் தூங்குவாங்க. டின்னராக கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.